ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நிலை சமையல். நாம் இன்றைக்கி முட்டைகோஸ் மசாலா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஒரு பவுலில் 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 டீஸ்பூன் ஜீரகத்தூள், 1 டீஸ்பூன் மல்லித்தூள், அதோட 1/2 டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/2 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது. தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். பாருங்கள், நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. இப்போதைக்கு இது தனியாக எடுத்து வச்சுடுங்க. ஒரு பேனில் 1/2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சூடானதும் 1/2 டீஸ்பூன் ஜீரகம், ஒரு துண்டு பட்டை, 2 ஏலக்காய், 4 கிராம்பு, ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. இதோட ஒரு கட் பண்ண உருளைக்கிழங்கு சேர்த்து 2 நிமிஷத்துக்கு எண்ணெயிலே வதக்கி விட்டுருங்க. ரெண்டு நிமிஷத்துக்கு அப்புறமா நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்க மசாலாவை இதில் சேர்த்துடலாம். ரெண்டு நிமிஷத்துக்கு இந்த மாதிரி கலந்து விடுங்க. இப்போ இதோட கட் பண்ணி வச்சுருக்க முட்டைகோசையும் சேர்த்துடலாம். நல்லா இந்த மசாலாவோட மிக்ஸ் ஆகிற மாதிரி வதக்கி விடுங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணதும் 2 நிமிஷத்துக்கு மூடி போட்டு குக் பண்ணிக்கோங்க. லோ ஃப்ளேம்லேயே இருக்கட்டும். இதோட தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். மறுபடியும் ஒரு மூடி போட்டு 5 நிமிஷத்துக்கு லோ ஃப்ளேமில் குக் பண்ணிக்கோங்க. முட்டைகோஸ் இந்தளவுக்கு வெந்து வந்ததும் ஒரு 1/4 கப் பட்டாணி சேர்த்துக்கோங்க. அதோட ஒரு கட் பண்ண தக்காளி சேர்த்துக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். ஒரு 2 நிமிஷம் இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருங்க. கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கோங்க. ஒரு மூடி போட்டு 10 நிமிஷத்துக்கு லோ ஃப்ளேமில் குக் பண்ணிக்கோங்க. கடைசியாக கொஞ்சமாக மல்லி இலை சேர்த்துக்கலாம். பாருங்கள், ரொம்பவே டேஸ்டியான முட்டைகோஸ் மசாலா ரெடி ஆகிடுச்சு. இந்த சைட் டிஷ் சாம்பார் சாதத்தோடு சாப்பிடும்போது அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். இந்த ரெசிபி வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நெல்லை சமையல் சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.